தேவையில்லாத தாட் வருது. அதுக்கான சொல்யூஷன் நீங்களே சொல்லிட்டீங்க, ஏத்துக்கோங்க அப்படின்றீங்க. சரி ஏத்துக்கிட்டேன். ஆனா எனி ஏரியாவே அந்த கவனம் போகுது. அதோட முக்கியமான விஷயம் இது 0. நானே சொல்றேன் 0. இது 100 மார்க். சரவண ஐயாவும் 100 மார்க், பகவத் ஐயா 100 மார்க். இது 0. இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம்? இப்போ நீங்க வந்து உங்களுக்கு மட்டும்தான் அப்படி நடக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மேட்டர் கிடையாது, எல்லாரும் இருக்கக்கூடிய காமனான மேட்டர். இப்போ நீங்க என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லி சொன்னா, நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க. சரி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இது இப்படி வந்துட்டு இருக்கு, இதை நாங்க எப்போ வேணாலும் இந்த புராணத்தை எப்போ வேணாலும் தொடரலாம், இதை எப்போ வேணாலும் தொடர முடியாது, ஏன்னா இது வந்து சம்பவத்தோட முடிஞ்சு போயிடும்ங்கிற மாதிரி நீங்களா உங்களுக்குள்ள ஒரு சஜஷன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். உங்க அறிவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்குங்க. அந்த அறிவு அதுக்காக நீங்க வந்து அதை போய் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா அக போராட்டமா மாறிடும், உங்களுக்கு நீங்களே போராடுற மாதிரி ஆயிடும். அதனால அதையும் ஈஸியா எடுத்துருங்க. உங்களுடைய இயல்பு அப்படித்தான் இருக்கு. எல்லாருக்கும் இன்னும் ஒவ்வொருத்தருடைய இயல்புலையும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் இருக்கும், நிறைய விஷயங்கள் ஒன்று போல இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் இருக்கும். உங்களுடைய பெர்சன்டேஜ் கொஞ்சம் கூட இருக்கலாம், மற்றவங்களுடைய பெர்சன்டேஜ் குறையா இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே இது காமன் ப்ராப்ளம் தான், பெர்சன்டேஜில் வித்தியாசப்படும். அவ்வளோதான் ஒழிய நீங்கள் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் அங்கே கவனிச்சா போதும், இது எப்போ நம்ம இந்த புராணத்தை எப்போ வேணாலும் கேட்டுக்கிடலாம்ங்கிற மாதிரி ஒரு முடிவை மட்டும் எடுத்துக்கிடுங்க. நல்ல புராணம் பரவாயில்லையா? அதான் புராணமே அப்படிதான் இருக்கும். நல்ல புராணம் கெட்ட புராணம்லாம் வேண்டாம், அது அப்படிதான் இருக்கும், முடிச்சுக்கிடுங்க. அதுல வந்து குறை காணாதுங்க. நான் குறை காணல. எனக்கு வந்து சாமி மாதிரி பகவத் ஐயாவும் சரவண் சாரும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ் நடந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த கர்மம் வந்து உள்ள வந்து நைந்துகிட்டு இருந்தா இல்ல, அதான் நீங்க வந்து பழையபடி அது மேல சண்டை போட்டீங்க. சண்டை போடல, நீங்க அதுக்கான கருத்து சொல்லிட்டீங்க, ஏத்துக்கோங்கன்றீங்க. ஓகே நான் ஏத்துக்கிறேன். ஆனா கொஞ்ச நேரம் முக்கியமான விஷயம் சொல்லிருக்கீங்க, ஏற்றுக்கிட்டா அது சரியாயிரும்னு நினைச்சு சரியாகும் நினைக்கல. அது கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்குன்னு நினைச்சிடுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா நான் பேசுறத கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் வடிவில் சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதான் முக்கியம். நான் இங்க இருந்து வந்திருக்கேன், நீங்க இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு எல்லாம் தெரியும். அப்ப நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வேஸ்டா போகலாம்னு நினைக்கிறேன். நீங்களும் சரி, பேசுறவங்க எல்லாரும் சரி, எதுக்காக எல்லாரும் பேசுறாங்க, நீங்க இங்க என்ன செயல் நடந்துகிட்டு இருக்கு? நீங்க உங்களை வந்து டிசைன் பண்ணணும்னு நான் டிசைன் பண்ணல, உங்களை நல்லா வச்சுக்கணும், உங்க மனசு வந்து தாறுமாறா வேலை செய்யக்கூடாது, நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இயங்கணும்னு சொன்னா நீங்க யோகா மார்க்கெட்டுக்கு தான் போகணும். யோகா மார்க்கெட்ல உங்க டிசைன் உங்க விருப்பப்படி எல்லாம் அதை இயங்க வச்சிடலாம். இப்ப இது வந்து சுதந்திரமா இயங்குது, அதுக்கு சுதந்திரத்தை அனுமதி கொடுங்க. சுதந்திரமா இயங்கட்டும், என் கவனம் ஐயாவுக்கு பார்க்கணும். இயங்கட்டும் சொல்லி புள்ளி கமா போடக்கூடாது, சுதந்திரமா இயங்கிட்டு தான் இருக்கு, இயங்கட்டும் விட்டுருங்க. அப்ப பகவத் ஐயா கேட்கக்கூடாது. இதுதான்